நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட முதலீடு, பணம், வருமானத்திற்கான ஆதாரங்கள் இதை பத்தின முக்கியமான விஷயத்த பகிர்ந்துக்க விரும்புறேன். வாழ்க்கையில் இது முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை கவனிக்க தவறிடுறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்கன்னா, எனக்கு ஒரு வேலை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அதுலேயே ஒவ்வொரு மாதமும் அவங்களோட சம்பளத்தை எதிர்பார்த்து அதோட நின்றுடுறாங்க. அப்படி ஒரு விஷயத்தோட தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி தான் ஆரம்பிக்க முடியும். ஒருவேளை 2 வேலைகளில் கூட இருந்துக்கிட்டு சொந்த காலில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியிருக்கலாம். அப்படிலாம் சூழல்கள் வரலாம், அதை நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அது மட்டுமே உங்கள் முழு வாழ்க்கையிலையும் சுற்றி சுற்றி வர்றதா இருக்கக்கூடாது. நான் வேலைக்கு போவேன், வருவேன், ப்ரமோஷனுக்காக காத்திருப்பேன், இப்படியே போயிட்டு இருந்தா என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு ஆண்டவரோட ராஜ்யத்துக்காக நிறைய செய்ய முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்பவும் உங்களை மட்டுமே பார்க்காதீங்க. என்னால் என்னோட தேவைகளை சந்திக்க முடியுது, எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபிங்க. நீங்கள் மற்றவங்களோட தேவைகளை சந்திக்கிறப்ப அவங்களும் ஆண்டவரோட ராஜ்யத்தை கண்டுகொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் சபைகளை, ஊழியங்களை, ஆதரவற்றோர் விடுதிகளை, இன்னும் சேவை அமைப்புகளை ஆதரிக்க முடியும். இப்படிலாம் செஞ்சால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும்னு உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? உங்களோட வழக்கமான வாழ்க்கை சுழற்சியோட அப்படியே நின்றுடாதீங்க. ஆண்டோட ராஜ்யத்தில் பெரிய தாக்கத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுங்க. சில வேத பகுதிகளை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 2வது வசனம். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. ஒருத்தங்க 2 பேருக்கு இல்லை, 7-8 பேருக்கு, அதாவது நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுன்னு வசனம் சொல்லுது. இது ஒருவேளை முதலீடு சம்பந்தப்பட்டது தானேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் வாழ்க்கை முழுசுக்குமான உங்களோட தொழில் அல்லது வேலைக்கான உங்களோட நிதி திட்டத்துக்கான பொருந்தக்கூடிய ஒரு கோட்பாடு தான் இது. 6ஆம் வசனம் பாருங்க. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. இது ஆண்டவரோட வசனத்தில் நம்ம பார்க்கிற ஒரு கோட்பாடு. நீங்கள் வெற்றியாளராக இருக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவரே, நான் வெற்றியாளனாக இருக்க எனக்கு உதவும், பொருளாதாரத்தில் நான் ஸ்திரமாக இருக்க எனக்கு உதவுங்க, இன்னும் நிறைய எனக்கு பொருளாதாரம் கொடுங்க, நிறைய பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னுலாம் ரொம்ப காலமாக நாம் ஜெபிக்கிறோம். இப்படி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரோட கோட்பாடு உங்களோட வாழ்க்கையில் நடக்க அனுமதிக்கிற ஒரு ஜெபம் இது. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஆண்டவரோட கொள்கையை பொறுத்துறீங்க. இதெல்லாம் ஒரே ராத்திரி நடக்கிற விஷயம் இல்லை. வசனம் என்ன சொல்லுது? உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அநேக நாட்களுக்கு பிறகு. உதாரணத்துக்கு பாருங்களேன், நிறைய பேர் வேலையில் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்கும்? உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும், எனக்கு அதோட பலன் உடனடியாக கிடைக்குது அப்படின்னு அதுலேயே நின்றுடுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பணத்தை முதலீடு செஞ்சு வருமானத்திற்கான மற்ற வழிகளில் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு லாபங்கள் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒரே ராத்திரி நடக்க போகிறதில்ல. நான் இந்த வசனங்களை பல தடவை படிச்சிருக்கேன். புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விவரம் சொல்லுது, நிறைய பெரும் பணக்காரர்கள் 7 to 9 விதமான வருவாய் ஆதாரங்களை வச்சிருக்கிறாங்களாம். இதை விட பெரும் பணக்காரர்கள் இன்னும் அதிகமாக வச்சிருக்காங்களாம். 7 to 9 விதமான வருவாய் ஆதாரங்கள். ஒருவேளை ஒன்று சொதப்பினா கூட மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் என்னால் இப்படி 7 விஷயங்களை தொடங்க முடியும்னு கேட்கலாம். நீங்கள் 1லேருந்து ஆரம்பிச்சிங்க, ஆமாம், உங்கள் வேலையிலேருந்து தொடங்குறீங்க. அதே நேரத்தில் அடுத்த வருவாய்க்கான வாய்ப்புகளையும் பாருங்கள். அதுக்கான பலனை உடனே நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் அதோட பலன்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் ஒரு முழு நேர வேலையில் இருக்கிறேன். அதே சமயம் நான் பாட்காஸ்ட், யூடியூப் சேனல் பண்ணுறேன், புத்தகங்கள் எழுதுகிறேன். இதெல்லாம் வருமானத்திற்கான மற்றொரு வகை வழிகள். ஒருவேளை நான் நேரடியாக அதிலிருந்தெல்லாம் அதிகமான பணம் இன்னும் பெற முடியலன்னா கூட இதெல்லாம் எப்படி பார்க்கலான்னா, நான் இந்த தளங்கள்ல எல்லாம் முதலீடு செய்கிறேன். இந்த வெவ்வேறு வாய்ப்புகளில் நான் முதலீடு செஞ்சிட்ருக்கிறேன்.
இதோட பலன்கள் எனக்கு உடனடியாக கிடைக்காம போகலாம். உதாரணத்துக்கு யூடியூப் சேனல் எடுத்துப்போமே, 2016 இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நேர்மையாக சொல்கிறேன், இதுவரை என்னோட யூடியூப் சேனல்ல இருந்து எனக்கு எந்த பணமும் வரல. பாட்காஸ்ட்ல இருந்து எப்போவாவது கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனால் இதுக்கு ரொம்ப காலம் எடுத்துச்சு. 2020 இருந்து நான் பாட்காஸ்ட் ஆரம்பித்தாலும் 2013 இருந்தே இதுக்கான முயற்சி பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன். இது ஒரே இரவு நடந்துடல, மெதுவாக நடக்கும். வேற ஏதாவது நிகழ்வுகளுக்கு போகிறப்ப அதுக்கு செலவுக்கான பணம் கொடுப்பாங்க. அது பெருசாக இல்லாமல் இருக்கலாம். அதை வச்சு நான் வாழ்ந்துட முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் தான் என்னோட வருவாய்க்கான பல்வேறு வழிகள். ஒரு தனிநபராக நான் என்னோட திறமைகளை ஒன்றொன்னா வளர்த்துக்க ஆரம்பித்தப்ப, பெரிய அளவுக்கு வளர விரும்புகிறப்ப என்ன நடக்குது, இந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு வருமானங்கள் தரக்கூடியதாக மாறும். பாட்காஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் அதோட தயாரிப்புக்கு, ப்ரொடக்ஷனுக்கு நான் அதை விட நிறைய பணம் செலவழிக்கிறேன். அப்படி செஞ்சு கொஞ்சம் பணம் வர ஆரம்பிக்குது. பாட்காஸ்ட் எப்படி வளரும்? நிறைய பேர்கிட்ட அது பகிரப்படுறப்ப கர்த்தர் புதிய வாய்ப்புகளை அதன் மூலமாக திறந்து கொடுப்பார். இப்படி தான் இந்த விஷயம் நடக்கும். வருமானத்திற்கான இன்னொரு ஆதாரமாக அது மாறும். அதை நான் இன்னும் கூட சுவிசேஷ வேலைக்கு பயன்படுத்த முடியும். ஊழியத்தில் நான் எதிர்பார்க்கிற நிறைய விஷயங்கள், வாய்ப்புகள் என் முன்னால் இருக்குது. அதுக்காக முட்டாள்தனமாக எல்லாத்தையும் நான் எடுத்துக்க முடியாது. கர்த்தர் என்ன நடத்தாத பட்சத்தில் அதை நான் செய்ய முடியாது. அதைத்தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். உங்கள் வேலையில் மட்டுமே நீங்கள் சிக்கிடாதீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை சுழற்சிக்குள்ளே மட்டுமே மாட்டிக்காதீங்க. உங்களோட முதலீடுகளை அதிகரிங்க. ஆரம்பத்திலேயே பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஆரம்பிங்க. உங்கள் கையில் இருக்கிறத வச்சு துவங்குங்க. ஒருவேளை அது உங்களை பயிற்றுவிக்கிறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு பின்னாடி பயன்படும். எனக்கு ஒரு நபரை தெரியும். அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். 18 வருஷங்களும் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் அவர் பயிற்சி எடுத்துகிட்டே இருந்திருக்கிறார். அந்த 18 வருஷங்களும் இன்னொரு வேலையில் இருந்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதில் அவருக்கு சந்தோஷம் இல்லை தான். 18 வருஷத்துக்கு பிறகு தான் அவருக்கான வாய்ப்பு வந்தது. அத்தனை வருஷமாக அவர் பயிற்சி பண்ணிட்டு இருந்த விஷயத்துக்குள்ள அப்புறமா தான் அடியெடுத்து வைக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே உங்களோட அழைப்பில், உங்களோட இலக்கில் அடியெடுத்து வைக்க உறுதியாக இருந்தீங்கன்னா, உங்களோட தாளந்துகள், வரங்களை வளர நீங்கள் அனுமதிக்கணும். முயற்சி செய்யணும். அதுக்காக தினமும் போய் 20 புது புது விஷயங்களை முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. 1 அல்லது 2ல இருந்து ஆரம்பிங்க. உங்களோட வழக்கமான வேலை அல்லது படிப்பு இதோட கூடவே அதையும் செய்ய ஆரம்பிங்க. என்னோடது கூட நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். முதல்ல பாட்காஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தில், அடுத்த பிளாட்ஃபார்மில் அடி எடுத்து வைக்கிறேன். 1, 2ன்னு ஆரம்பித்து அதில் கொஞ்சம் ஸ்திரமானதும் அடுத்த நிலைக்கு போங்க. எங்கேயும் நிறுத்தாதீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஜெபிங்க, செயல்படுங்க, வருமானத்திற்கான வெவ்வேறு வாய்ப்புகளை உருவாக்குங்க. அப்போ நீங்கள் அதை ஆண்டவரோட ராஜ்ய விரிவாக்கத்துக்கு பயன்படுத்தலாம். ஆமென். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்துருளுங்க. அவங்க இருக்கிற இடத்துல சிக்கிடக்கூடாது. அவங்களோட முதலீடுகளை வெவ்வேறு இடங்களில் செய்ய அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. காலையில் விதை விதைக்கட்டும், மாலை வரை அதில் செயல்படட்டும். எங்கேருந்து லாபம் வரணும் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதெல்லாம் எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, அதெல்லாம் வளர்ந்து உம்மோட ராஜ்ய விரிவாக்கத்துக்கு பயன்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.